அத்தா கருப்பு எங்கம்மா உங்க அண்ணன் பூஜைக்கு நேரமாச்சு இன்னும் அருவா செஞ்சுட்டு இருக்கான். சாதாரண மனுஷனுக்கு விறகு வெட்டுறதுக்கு செய்யற அருவாலையே என் அண்ணன் பக்குவமா பதமா செய்யும். ஐயனார் யாரு? ஊரே காக்குற தெய்வம். அவருக்கு செய்யற அருவாலை சாதாரணமா செஞ்சிட முடியுமா? என் அண்ணன் அதுக்கு எப்படி எல்லாம் பவர் ஏத்துதோ. எங்கப்பா உங்க கூட்டாளி? 5 நிமிஷம் தான் இருக்கு. அவன் எப்ப அருவா கொண்டு வந்து எப்ப பூஜை ஆரம்பிக்கிறது? இத பாருங்க, 5 நொடினா கூட நீங்க ஒண்ணும் பதற வேணாம். கடைசி நொடியில கூட ஏன் சிவகிரி கரெக்டா வச்சு அருவாலை சொல்லிவிடுவான்ல. அவன் வர்ற அவசரத்துல அருவாளுக்கு சாணம் பிடிக்க மறந்துட்டானா? எது அருவாளுக்கு சாணம் பிடிக்க மறந்துடுவானா? யோ என் சிவகிரி அதுலதான் என் ஃபேமஸ். அருவா வந்து எப்ப பூஜை ஆரம்பிக்கிறது? மொக்கா மொக்கா அருவா வந்துருச்சுன்னா என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணா, இவனை கண்டா கல்ல காணா. ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிங்க. என்ன உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத பார், ஆம்பளைக்கு கை காய்ச்சிருந்தா உழைக்கிறான்னு அர்த்தம். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. ஆனா ஒரு பொண்ணுக்கு கை காய்ச்சிருந்தா ஏகத்தாளத்தை பாரு, அவ கஷ்டப்படுறான்னு அர்த்தம். கோலாய்த்தனத்தை பாரு. என்ன அவன் சட்டையெல்லாம் தூக்கி உள்ள திணிச்சுட்டு இருக்கிற? ஏண்டி மெட்ராஸ் போய் அவன் சட்டை தான் போட்டு போறியா? ஆமா. என்ன ஓம அங்கேயும் போய் ஆம்பளை சட்டம் போடணும்னா அவன் புருஷன் சட்டை இருக்கும்ல, அதை தூக்கி போட்டுக்கிற வேண்டியதானே. இருந்தா ஆம்பளை சட்டையா இருந்தாலும் அது எங்க அண்ணன் சட்டை ஆயிடுமா? போன விஷயம் பொக்கிஷன் தான். இடம்னா இடம், அப்படி ஒரு இடம். உங்க பொண்ணு அந்த வீட்டுல போய் மருமகளா வாழறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். முதல்ல மாப்பிள்ள ஊரை சொல்லு. ஏண்டா அரக்கா டிரஸ் பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை 3 சுத்தி வரையாடா. யோ, ஊரை சொல்லியான்ற இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தலை போட்டு மூஞ்சில் துப்பிடுவேன். போடா. பொறு பிச்சைக்காரன் நாயே. அண்ணே, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆர்த்தி இருக்காம உள்ள விட்டுருவனா? சேர்ந்து நில்லுங்க. இடி என் ட்ரீம்ல யமதர்மராஜா மாதிரி வந்து வயிறு ஓட்டுவான்னு சொன்னனே, அந்த அனிமல்ஸ் தான் இது. அண்ணே, தங்கச்சி ஆர்த்தி சுத்திருக்கேன்ல, காசு கொடுங்க. ஐயா தீஞ்ச மண்டா, தர்மம் பண்ணியா? உனக்கெல்லாம் ஒரு கௌரவம், ஒரு நாணயம். என்னங்க மோதிரத்தை கட்டி போட்டீங்க? என்னங்க நீங்க என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு மெட்ராஸ்ல முத ஆரத்தி எடுத்திருக்கீங்க. உங்களுக்காக மோதிரம் என்னங்க? அங்க ஏடா பொண்ணு கிட்ட தனியா பேச்சு? என்ன வேணாலும் பண்ணலாங்க. அடே காங்கைய கருப்பா, எனக்கு வில்லனா பிறந்தவனு. ஏய், அடுத்த ஜென்மத்துக்காக மனசுனா போறேங்கடா. சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? அவன் அட்ரஸ் தெரிஞ்சிச்சு, இனி உனக்கு அட்ரஸ். Come on,
நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். யோ யோ, நீங்களா மனுஷங்களாயா? அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா?